சமகாலத்தில் அதிகமாக இலங்கை மாத்திரமல்ல உலகெங்கும் அதிகமாக இந்த பிரச்சனைகள் முகம் கொடுத்திருக்கும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குறிப்பாக சிறுவர்கள் பெண்கள் என்பது அனைத்து மட்டங்களிலும் வன்முறைக்கு உள்ளாகின்ற ஒரு சமூகமாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அது தொடர்பாக நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். அந்த வகையில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பவர் துஷாரினி சுரேஷ் அவர்கள். இவர் சமூகவியலாளர், அத்தோடு பால்நிலை மற்றும் சமூக உள்ளடக்க நிபுணராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் கொழும்பு பல்கலைக்கழக சமூகவியல் துறையில் முதுநிலை பட்டம் பெற்று தற்போது தேவை நாடும் அமைப்பின் துணை திட்ட முகாமையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இன்றைய தலைப்பு என்பது காலத்தின் தேவை கருதிய ஒரு தலைப்பு. பலரிடத்தில் அது தொடர்பாக விழிப்புணர்வும் குறைவாக இருக்கின்றது. அது தொடர்பாக சட்ட முறைகள் கூட அவர்களிடத்தில் அதிகமாக தெளிவதில்லை. அந்த வகையில் முதல் கேள்வியாக, உரிமைகளை பற்றி நாங்கள் அதிகமாக பேசும்போது எங்களுக்கான என்ன உரிமை இருக்கின்றது, என்ன சட்டம் இருக்கின்றது என்பதை பற்றி மக்களுக்கு அதிகமாக தெரியாது. அது தொடர்பாக போதிய விளக்கம் அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பெண்கள் உரிமைகள் என்றால் என்ன? பெண்கள் உரிமைகள் என்ற தலைப்பிட போறதை விட நாங்கள் பிறந்தது முதல், ஒரு பெண்ணோ ஆணோ பிறந்தது முதல் எங்களுக்கு சில உரிமைகள் இருக்கின்றன. ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அது மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கும் இருக்க வேண்டிய எல்லாருக்கும் இருக்கு. ஏன் நாங்க பெண்கள் உரிமைகள் என்றதை பத்தி செப்பரேட்டா பேச வேண்டியது இருக்கின்றது தான் இதுல முக்கியமான ஒரு காரணம். அதாவது உரிமைகள் என்றது எல்லாருக்கும் கல்வி உரிமை இருக்கு, பொருளாதார உரிமை இருக்கு, அரசியல் பங்கெடுத்தல், மற்றது பொருளாதாரத்தில் தனக்கு தேவையான தன்னுடைய நிலைக்கேற்ற சம்பளம் பெறதுக்கான உரிமைகள், அனைத்து உரிமைகள், வன்முறைகளுக்கு கற்ற ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய உரிமை, அனைத்து வித உரிமைகளும் ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. ஆனால் இது பெண்கள்ல இந்த நிலைமை ஒரு சமமற்ற, இல்லாட்டி சமத்துவம் இல்லாத ஒரு நிலையில காணப்படுது. அதனால தான் நாங்கள் இந்த பெண்கள் உரிமைகள் அல்லது ஏன் பெண்களை நாங்க பெண்களுக்கு தனியாக உரிமை அளிக்கணும், அதுவும் ஏன் ஆண்களிடமிருந்து தனியாக சமத்துவம் பெற வேண்டும் என்றதை பத்தி தான் யோசிக்க வேண்டும். ஸோ ஏனென்றா நாங்கள் கலாச்சார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் பிறந்தது முதலே எங்களுக்கு அந்த பால்நிலை என்ற ஒரு சொல் நம் சமூகத்தில் நிலவி கொண்டு வருகிறது. நாங்கள் பால் என்பது நாங்கள் ஆண் பெண் பிறப்பிலிருந்தே நாங்கள் பிறந்தது முதல் அடையாளம் காணப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த பால்நிலை என்பது சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டு இந்த கலாச்சாரத்தால் பெண்கள் ஆண்களுக்கென தனித்து கொடுக்கப்பட்ட வகிப்பாகம் என்று சொல்லலாம். இந்த வகிப்பாகம் கொடுக்கும் போது தான் இது நீங்கள் பெண்ணாக இருந்தால் பிறந்தது முதலே ஆணாக இருந்தால் நீல கலர் சட்டை, பெண்ணாக இருந்தால் பிங்க் கலர் லைட் கலர் சட்டை, விளையாட்டு பொருளாக இருந்தாலும் சரி, சிறுமிகளுக்கு சமையல் சம்பந்தமான உபகரணம், பொம்மைகள் அந்த மாதிரி கொடுப்பார்கள். இதிலிருந்தே அந்த பாரபட்சம் நம்ம சமூகத்திலே, நம்ம குடும்பத்தில், பாடசாலையில், வேலைத்தலங்களில், எல்லா நிறுவனங்களிலும், சமூக நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய சமய நிறுவனங்களாக இருந்தாலும் கூட அதில் அதுக்கான பாரபட்சம், பாகுபாடு ஏற்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த உரிமைகள், கல்வி உரிமை, அரசியல் உரிமை, பொருளாதார உரிமை, அதை பெண்கள் தனித்து போராடி பெற வேண்டிய ஒரு நிலை தான் இந்த பெண்களுக்கு இருக்குது. ஸோ அதனால நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பெண்களுக்கு கலாச்சார ரீதியாக கட்டுப்பாடு இருக்குது, பொருளாதார ரீதியாக கட்டுப்பாடு இருக்குது. இதிலிருந்து விடுபடுவதற்கான உரிமைகள், கல்வி கற்கக்கூடிய உரிமை, சமமாக வேலை செய்வதற்குரிய உரிமை, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய உரிமை, அரசியலில் பங்கு பெற்றுதல், மற்றது நிபுணத்துவம் அடையக்கூடிய, நீங்க உதாரணமா நாங்கள் வைத்திய நிபுணர் என்று நாங்கள் சொல்றோம். இப்போ நிறைய பெண்கள் தான் கல்வி கற்கிறார்கள். ஆண்களை விட பெண்கள் கேம்பஸ் போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அதுக்கான அடுத்த லெவலை நாங்க பார்த்தோம்டா, இப்போ ஒரு ப்ரொஃபஸராவோ, உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் கன்சல்டனாவோ பார்த்தோம்டா, அது பெண்கள் குறைவு. ஒரு நிலைக்கு மேல அடைஞ்சிடுறாங்க. ஆனா அதுக்கு மேல போறதுக்கான முயற்சிகள் இல்லையா அல்லது தடையா? இல்ல, முயற்சிகள் இருந்தாலும் கூட அது ஒரு தடையா ஏற்படுறதுக்கு காரணம் பெண்கள் திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளை வளர்க்க வேண்டிய, அவர்களுடைய பார்க்க வேண்டிய கடமை, அதாவது பெண்களுக்கு இருக்கிற முவ்விதமான வகிப்பாடு இருக்கு. ஒன்று நாங்கள் உற்பத்தி சம்பந்தமான வகிப்பாடு, ரீப்ரடக்டிவ் என்று சொல்லுவோம். அதாவது பிள்ளைகள் பெறுதல், வளர்த்தல். அது மற்றது சமூக
வகிப்பாகம். சமூக வகிப்பாகத்துக்குள்ளத்தான் இந்த அரசியல், பொருளாதாரம், சிவில் சமூக அமைப்புகளில் ஈடுபடுறது, அந்த விதமான வகிப்பாகங்கள் அடங்குது. இப்போ இதில் கல்வி கற்றாலும் கூட, அதாவது உற்பத்தி, சமூக வகிப்பாகம், அது ரெண்டையும் அடைவதற்கு தடை இந்த இரண்டாவதாக இருக்கிற அந்த ரீப்ரடக்டிவ் ரோல் என்று சொல்லக்கூடிய பங்கு பெண்களுக்கு கூட. அப்ப அதையும் பார்த்து கொண்டு அடுத்த நிலையை அடைவதற்கு அடைந்தவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அதுக்கான துணையோ அதுக்கான அடுத்த கட்ட சிந்தனையோ பெண்கள் போவதில்லை. இலங்கையை பொறுத்தவரையில் பெண்களுடைய வகிபாகம் எவ்வாறு இருக்கின்றது உங்களுடைய பார்வையில்? இப்ப இலங்கை நாங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்த்தால் முதல் ஜனாதிபதி பெண் ஜனாதிபதி இலங்கையில் இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குரிய வகிப்பாகம், அதாவது அடுத்த அவங்களுக்குரிய மினிஸ்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டாலும் அரசு அமைச்சுகளை கொடுத்தாலும் அவர்களுக்கு என்ன விதமான அமைச்சு கொடுக்கப்படுது? ராஜாங்க அமைச்சு பதவிகள் கொடுக்கப்படுது. ஆனால் பிரதான அமைச்சு, பொருளாதார அமைச்சோ இல்லாட்டி அடுத்த நாட்டின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போற அமைச்சகங்களோ பெண்களுக்கு கிடைப்பதில்லையா? அதற்கான ஆளுமைகள் இல்லையா? ஏனென்றால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற மிக பெரும் ஒரு நிதி அமைச்சர். அவருடைய ஆளுமைக்கு அந்த பதவி அவருக்கு கிடைத்திருக்கின்றது. கண்டிப்பா. ஆகவே இங்கே அவ்வாறு ஒருவர் இருந்தால் நிச்சயம் அவ்வாறான ஒரு ஒடுக்குமுறைகளோ ஒடுக்குப்பாடுகள் இங்கே இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இல்லை என்று சொல்வதை விட அதற்கான கட்டமைப்பு வசதிகள் எங்கள் அரசியல் அமைப்பிலோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்புகளிலோ அல்லது நாங்கள் இந்த பார்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் இப்ப எந்த ஒரு கட்சிகளோ அதுக்கான ஒரு கட்டமைப்பை இதுவரையில் ஏற்படுத்தியதில்லை. ஆனால் அதில் ஒரு விடயம் நாங்கள் கண்ட விடயம், தற்போதைய அரசாங்கத்தில் ஒரு பிரதமராக வந்திருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமோ அல்லது அவருக்கான இதோ இருக்கவில்லை. ஆனால் அவருக்கு ஆளுமை இருந்தது. அதே போல அந்த கட்சியில் அந்த கட்டமைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. கட்சியில் தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய, அடுத்த பொறுப்புகளில் மற்றவர்களை அமர்த்தக்கூடிய நிலை இந்த ஹரணி அமரசூரியக்கு இந்த கட்சியினால் கொடுக்கப்பட்டது. அதே போல் அடுத்த கட்சிகளை நான் சொல்ல வரவில்லை. அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பில், அதாவது சமூகத்தில், இந்த கட்டமைப்பில் பெண்களுக்கு அடுத்தடுத்து செல்வதற்கான வழிவகைகள் வகுக்கப்பட்டால் கண்டிப்பாக அரசியலில் முன் வரலாம். அதே போலத்தான் நாங்கள் ஏற்கனவே அரசியலில் ஈடுபடக்கூடிய பெண்களின் தொகை குறைவு. ஏனென்னா அவர்கள் ஒரு இது அவருடைய கலாச்சார கட்டுப்பாடு. ஏனென்றா ஒரு அரசியலில் ஒரு பெண் வந்தால் அந்த பெண்ணினுடைய அடையாளங்கள் அல்லது அந்த பெண்ணை பற்றி அவதூறுகள் நிறைய பரப்புவார்கள். அவர்களை பற்றி கண்டிப்பா உதாரணம். அப்ப அது அந்த மாதிரி நிலையில அடுத்த நிலைக்கு போறதுக்கு பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனா பெண்களுக்கு இப்ப பொதுவாக என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது இங்கே அவரவர் சுதந்திரங்கள் இருக்கின்றன. தன்னுக்குத்தானே இந்த பண்பாட்டு சூழலால் கட்டுப்படுத்தி வைக்கின்ற பாங்கு தான் இங்கே அதிகமாக இருக்கின்றது. அண்மையில் கூட அரசியலில் பிரதிநிதித்துவம் அதிகமாக தான் இருக்கின்றது. பெண்களும் அதற்கான துறையில் சார்ந்து இருக்கின்றார்கள். ஸ்ரீமாவு மண்டநாயக்கோ சரி, சந்திரிகா மண்டநாயக்கோ சரி, எல்லோருமே இந்த அரசியல் ஈடுபட்டு, ஏன் நாங்கள் சுதந்திர போராளிகளை கூட சொல்லலாம், ஆணுக்கு சமனாக இருந்து போராடிய களமாடிய வீரர்களும் இங்கே இருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து துறையிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். இங்கே அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான தடைகள் என்பது தனக்குத்தானே விதித்துக் கொள்வதா அல்லது மற்றவர்கள் திணிக்கப்படுவதா என்ற ஒரு கேள்வி ஐமிச்சமும் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுடைய பார்வை, உங்களுடைய கோணம் எதுவாக இருக்கின்றது? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்பது எவ்வாறானது என்பதை பெண்களோ ஆண்களோ விளங்கிக் கொள்ள வேண்டும். சுதந்திரம் யாருக்கும் கொடுக்க ஒரு பிறப்பு எல்லோருக்கும் அந்த வகிபாகம் இருக்கின்றது. மட்டுப்படுத்த வேண்டிய தேவை, கட்டுப்படுத்த வேண்டிய தேவை யாரிடத்திலும் இல்லை. அதைத்தான் கேட்கிறேன். அதைதான் நான் சொல்ல வரேன். என்னண்டா இப்ப எங்களுக்கு ஒரு சுதந்திரமா வாழக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆடை குறைப்பு மட்டும் தான் சுதந்திரமா? இல்லாட்டி ஒரு கலாச்சார உடையில் தன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி, தன்னுடைய அடைவை நோக்கி செல்வது தான் முன்னேற்றமா என்பது பத்தின ஒரு தெளிவின்மை இங்கு காணப்படுகிறது. இதை நான் உங்களிடம் கேட்கின்றேன். இது கேள்வி கூட ஒரு காரசாரமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கலாம். அந்த பெண் சுதந்திரங்களை என்பதை நீங்கள் எதை தொடுத்து வரையறுக்கிறீர்கள்? ஆண்கள் செய்வதை பெண்களும் செய்ய வேண்டும் அப்படி ஒரு விடயமா, அல்லது எதை நீங்கள் உங்கள் வரையறை என்னவாக இருக்கின்றது?
சுதந்திரம் அல்லது உரிமை என்பது எந்தவித கட்டுப்பாடுமின்றி யாராலும் கொடுக்கப்படாமல் தன்னுடைய உரிமை, கல்வி கற்கிற உரிமையோ, தனக்கு விரும்பிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய உரிமையோ, தான் அரசியலில் ஈடுபட விரும்பினால் அதை செய்வதற்கான உரிமையோ, அது எந்தவித தங்கு தடையுமின்றி தன் முன்னேற்றத்தை நோக்கி தான் அடையக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் நான் சுதந்திரம் என்று கருதுகிறேன். அதை பிறர் விமர்சித்தாலும் கூட அந்த விமர்சனங்களை தாண்டி செல்வது தான் ஒரு சுதந்திரமான ஒரு நிலைமை. ஆனால் இந்த சமூகத்தில் அநாதிக்க கொள்கை என்று கூட சொல்ல முடியாது. இப்ப நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டு வந்தாலும் கூட சில நிலைகள் காணத்தான் படுகிறது. ஏனென்றா கலாச்சார ரீதியாக இன்னும் அந்த குறிப்பிட்ட தலைமுறையினர் இருக்கின்றார்கள் விமர்சிப்பதற்கு. அது காலம் கடந்து விட்டது. இப்பொழுது எல்லாமே சமத்துவம் தான், ஜெனரல் பேலன்ஸ், ஜெனரல் இஷ்யூஸை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்கின்றார்கள். புதிய குழந்தைகள் கூட அதை பற்றி புரிந்துணர்வோடு தான் நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் அதான் நான் சொன்னேன், சில இப்ப அப்படி பார்த்தால் அந்த மாதிரி நாங்கள் சமத்துவமா எல்லாம் நடக்குதுன்றா இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பது நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு குறிப்பிட்ட கல்வியறிவு இருந்தாலும் கூட கிராம மட்டத்திலோ நகர மட்டத்திலோ அல்லது கல்வியறிவு மிக்கவர்கள் இடத்திலோ இந்த பெண்களுக்கான வன்முறைகள் என்பது நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்பொழுது இந்த சம உரிமை சமத்துவத்தை பற்றி பேசும்போது பெண்களுடைய உரிமைகள் பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள், ஆடை குறிப்பை பற்றி நீங்கள் விமர்சித்திருந்தீர்கள். அது ஒரு உரிமையாக ஓகே, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். சமூக வலைதளத்தில் பார்க்கும்போது பெண்ணியம் பேசும் ஒரு பெண், அவர் அதிகமாக தனியாக அப்படித்தான் காட்டிக்கொள்வார். கையில் ஒரு சிகரெட், இங்கில் ஒரு மதுபானம். பெண் சுதந்திரத்தை பற்றி அவர் பேசுகின்றார். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? இல்லை, அதான் நான் சொன்னேன், அது ஒரு மது அருந்துதலோ இதுவோ சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் என்பது தனக்குத்தானே தன்னும் கட்டுப்பாட்டுக்குள் யாரும் கொடுக்கப்படாமல் தான் விரும்பியதை செய்வது, தான் வாழ்வது. அதாவது தனக்கு பிடித்த விடயங்களை செய்வது. அதாவது தனக்கு பிடித்த விடயம் என்பது மது அருந்துவதோ ஆடை குறைத்து அணிவதோ அல்ல. அதற்கு மேல் தன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி தன்னுடைய கலாச்சாரத்தை முன்னேற்றுவது, மற்றது தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய குடும்பத்தை. ஏனென்றால் இந்த குடும்பத்தை முன்னேற்றிய நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக இது சுதந்திரம் என்று சொல்ல முடியாட்டாலும் தன்னை போன்ற பெண் பிள்ளைகளை சுதந்திரமா தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போகிறார். அப்ப அதுவும் தனக்குரிய ஒரு உரிமை தான். ஆனால் அதே போல தான் படித்து தன்னுடைய அடைவையும் அடைந்தவர்கள் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். ஸோ அது நீங்கள் சொன்னது போல இந்த மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இந்த ஆடை ஃபேஷனாக அணிவது வேறு. ஆனால் அது சில நேரம் அந்த உடைகள் பிறர் விமர்சித்தாலும் கூட தங்களுக்குரிய உரிமை என்றது. ஆனால் அது மட்டுமில்லை உரிமை. தன்னுடைய அபிவிருத்தியை நோக்கியது, தான் பிடித்த சூழலில் வாழ்ந்து எந்த வன்முறைக்கும் உட்படாது தான் ஒரு சிறந்த பிரஜையாக வாழ்வதற்கான உரிமை தான் இந்த பெண்கள் உரிமை. இந்த நேரத்தில் இந்த பால்நிலை வன்முறை என்றால் என்ன? பால்நிலை வன்முறை, நான் பால் மற்றும் பால்நிலை வன்முறை என்று பார்த்தோமானால், பால் என்பது தான் பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ பிறந்ததன் காரணமாக தனக்கு ஏற்படக்கூடிய வன்முறையை குறிப்பது தான் இந்த பால் வன்முறை. பாலியல் வன்முறை என்பது தன்னுடைய பாலை அடிப்படையாக கொண்டு எதிர்ப்பாலால் தன்னுடைய பாலியல் ரீதியான வன்முறையை ஏற்படுத்துவது தான். தன்னுடைய பாலியல் உறுப்புகளாலோ அல்லது பெண்ணுடைய பாலியல் உறுப்பிலோ வன்முறையை ஏற்படுத்துவது தான் இந்த பாலியல் வன்முறை. பொதுவாக இந்த பால் மற்றும் பால்நிலை வன்முறைகளில் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள். இதில் நாங்கள் பார்த்தோமானால் பாலியல் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை நிறைய வகைகளை பிரிக்கலாம். ஒன்று இந்த பாலியல் மற்றும் பால்நிலை வன்முறை உடல் ரீதியானது, உளவியல் ரீதியானது, ரீப்ரடக்டிவ் என்று சொல்லக்கூடியது. இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த பால்நிலை மற்றும் பாலியல் ரீதியான வன்முறை ஒரு சமூக பிரச்சனை. இதில் பொதுவாக உடல் ரீதியான வன்முறைகளைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதாவது ஒரு தன்னுடைய துணைவராலோ அல்லது தன்னுடைய கணவராலோ பெண்ணோ ஆணுடைய உடல் உறுப்புகளை வைத்து வன்முறையில் ஈடுபடுவது, அடிப்பது, துன்புறுத்துவது, காயப்படுத்துவது, மரணத்திற்குள்ளாகக்கூடிய சில வன்முறைகளில் ஈடுபடுவது தான் இந்த உடலியல் ரீதியான வன்முறை.
இது வந்து நாங்கள் யாரும் காணோம். இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் நடந்தால் கூட ஏன் தலையில் அடிபட்டோ கால் அடிபட்டோ ஏன் என்று கேட்கலாம். ஆனால் இந்த வன்முறை வந்து உள ரீதியாக மிகவும் பெண்களை தாக்கக்கூடியது. ஏனென்றால் அவங்க வர்ற இந்த டிப்ரெஷன் என்று சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம். தான் இந்த வன்முறையை நாங்கள் இப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா தன்னுடைய கணவன் வந்து தன்னை வன்முறைக்குட்படுத்திய பெண்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தன் கணவன் நல்லவன், குடித்தால் தானே இப்படி செய்கிறாள், தான் வந்து ஒரு பெண் என்ற ரீதியால் இதை தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும், ஏனென்றால் நான் பிள்ளைகளுக்காக தாங்குறேன், நான் போனால் என் குடும்பம் என்ன செய்யும், அந்த விதமான சகித்து கொண்டு வாழ்கிற பெண்கள் நிறைய. இப்போ நான் வேலை செய்கிற நிறுவனம் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக வந்து அந்த பெண்கள் எங்களிடையே வந்து முறையிடும் போது நாங்கள் அவங்களுக்கு உளவியல் ரீதியான சட்ட ரீதியான மற்றது வந்து தற்காலிக பாதுகாப்பு இடங்களை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் காலையில் திங்கட்கிழமை போகும்போது வந்திருக்கக்கூடிய தேவை நாடிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வைத்தியசாலைக்கு போனால் எப்படி ஓபிடியில் உட்காந்துருப்பார்களோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குது. ஸோ இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளை வந்து நாங்கள் கண்டுகொள்வதில்லை. ஆனால் அதுவும் கண்டிப்பாக ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விடயம்தான். ஏனென்றால் அது வந்து எங்களுக்கு வந்து அந்த இது கூடினா சில நேரம் தற்கொலை முயற்சிக்கு போகிறது, தாங்கள் மனோநிலை பாதிக்கப்படுறது, அந்த விதமான நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த வன்முறையில் ஈடுபட்ட பெண்கள் தனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏற்படும் பட்சத்தில் தனக்கு நம்பகமான ஒரு தரோடு இதை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டும். அல்லது இந்த உளவியல் ரீதியான வளங்களை வழங்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்கிறார்கள். அரசியல் நிறுவனம் இருக்கிறது, அரசு சாரா நிறுவனங்கள் இருக்கின்றன, என் சிவில் சமூக அமைப்புகள் கூட இப்போ எங்களுக்கு அதுக்கான உதவிகளை வழங்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் அரசியல் கட்டமைப்பு எடுத்தோம் என்றால் எல்லா பிராதேசிய சபையிலும் டிவிஷனல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டேரியட்டிலும் பெண்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தர் இருக்கிறார்கள், உளவியலாளர்கள் அதில் இருக்கிறார்கள். ஸோ நாங்கள் அது சம்பந்தமான அவருடைய பேசி அவர்கள் அதுக்கான உளவியல் ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குவாங்க. அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி உளவியல் ரீதியாக நிறைய ஆலோசனைகள் வழங்கக்கூடிய எங்களை மாதிரி பெண் தேவை நாடு மகளிர் அமைப்புகள் இருக்கின்றன. வேறு சட்ட ஆலோசனைகளை நாங்களும் வழங்குவோம். அதே போல் லீகல் எய்ட் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து பிராந்திய ரீதியிலும் செயற்படுகின்றன, தேசிய ரீதியிலும் செயற்படுகின்றன. அதே போலத்தான் நான் சொன்ன மாதிரி அடுத்தது வந்து ரீப்ரடக்டிவ் ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள். உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் இந்த ரீப்ரடக்டிவ் ஹெல்த் சம்பந்தமான உறுப்புகள் சிதைவடைவது, பிரசவ காலங்களில் அந்த வன்முறைகளுக்கான ஈடுபாடு வந்து கூடுதலாக இருக்கிறது. கணவனை அவரை உதைப்பது, அவரை கீழே தள்ளுவது, சில நேரம் பிள்ளை சிதைந்து போகக்கூடிய இதுகள், மற்றது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வன்முறை வந்து உடலியல் ரீதியானது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி உடல், உளவியல், சமூகவியல் ரீதியானதும் கூட. வீட்டு வன்முறை தொடர்பாக கூறியிருந்தீர்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய பண்பாட்டு சூழலை பொறுத்தவரையில் மரபு வழியை நாங்கள் கொடுத்த வகையில் எப்போதும் சமைச்சீர் தான் பெண்களுக்கான மதிப்புகள் இதுகள் வரலாற்று ரீதியாகவே இருக்கின்றது. வேலு நாச்சியார் தொடக்கம் அனைத்தும் இருக்கின்றது. இங்கே சில அதிகார பிரச்சனை தான். இங்கே பார்த்தால் இந்த எக்ஸிகூட்டிவாக தொழிற்படுவார்கள். நீங்கள் 5 மணிலேருந்து 6 மணி வரை ஹாஸ்பிட்டலில் லேட்டாக போனீங்கன்னா கூட அங்கே வாசல் இருக்கிறவர் கூட ஒரு ஜனாதிபதி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஏனென்றால் அவருக்கு உள்ளே செல்கின்ற அனுமதியை மறுக்கிறதுக்கான அதிகாரம் அங்கே இருக்கின்றது. அந்த அதிகாரம் அந்த பலவீனம் அடிப்படையில் பல வன்முறைகளுக்கான நிகழ்ச்சி, அது ஆணுக்கும் ஆண் இருக்கும், பெண்களுக்கு பெண்கள் இருக்கின்றது. இதில் சரியான விழிப்புணர்வுகள் தான் குறைவு. இதை பற்றி சரியான உரிமையை பற்றி நாங்கள் தெரிந்தால், அதை சொல்லிக் கொடுத்தால், அது சட்டங்களை பற்றி விளக்கப்படுத்தினால் அதை பற்றி விழிப்புணர்வுகளை கொண்டு வரலாம். இதான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த தமிழர் மரபுகள், வழித்தோற்றர்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்களுக்கு வந்தவர்கள் நாங்கள். ஆனால் இப்பொழுது மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக மேற்கத்திய நிறுவனங்களுடைய அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய நிதிகளை பெற்று இயங்குகின்ற, உதாரணமாக சொல்லலாம், யுஎஸ்ஐ கூட அண்மையில் சர்ச்சைக்குள்ளானது. எல்ஜிபிடின்ற கலாச்சாரத்தை சொல்ல வருகின்ற விடயம் இந்த 3ஆம் பாலினத்தை பற்றி நான் அல்ல. புதிய எங்கள் குழந்தைகளுக்கு புதிய கலாச்சாரம் தொடர்பாக பாடம் எடுப்பதற்கு மேற்கத்திய நாடுகள் இப்பொழுது வேறு வழிகளில் முயற்சிக்கின்றன. பல அமைப்புகள், கட்டமைப்புகள், திணைக்களங்கள், என்ஜிஓக்கள் மூலமாக விடயங்களில் வருகின்றன. அது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? இவர்கள் இதை நோக்கி நகர்த்துகின்றார்கள். அவர்களுடைய
சதி கோட்பாடு என்னவாக இருக்கின்றது? சில அதிகாரமற்ற நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று எங்களுக்குள்ளே இருக்கு. இப்ப நீங்க மேற்கத்தைய நாடுகளை பத்தி கதைச்சிங்கன்னா, இப்ப அவங்க வந்து இந்த மாதிரி இதுகளை வந்து கொண்டு வரதுக்கு காரணம் வந்து சதி என்றதை விட இப்படி ஒரு சட்டம், உரிமைகள், கலாச்சார ரீதியாக நாங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் போது அதனூடாக சில வன்முறைகள் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. கலாச்சாரம் இணைந்திருந்தால் வன்முறைகள் கூடும் என்றீங்க. அப்படி என்று சொல்ல வரையில, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டு வன்முறையை வந்து ஒரு மனைவி 25 வருடமா சகித்து கொண்டு போறாண்டா எதனால? தன்னை குடும்பம் ஆனா அந்த சகித்து கொண்டு போற தன்மை வந்து தன்னை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும்ன்றதை வந்து சிந்திப்பதில்லை. தான் இப்படி அடிமையாக அந்த மனைவி பார்த்து வளரக்கூடிய அந்த சிறு ஒரு பெண் பிள்ளையாக இருக்கலாம். அவளுடைய ஓகே அம்மா இப்படித்தான் இருக்கலாம், அப்ப நானும் இந்த மாதிரி தான் இருக்கேன். அதையே ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் நான் ஆனாண்டா இப்படித்தான் நான் ஒரு பெண்ணை ட்ரீட் பண்ணேன், இந்த அம்மாவை இந்த அப்பா இப்படித்தான் ட்ரீட், ஏன் அப்பா ட்ரீட் பண்ணார், என் தாத்தா அப்பா அப்படித்தான் எங்களோட அம்மாவை பாட்டியை ட்ரீட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒரு மரபு வழி என்று நீங்க சொல்றீங்க. ஆனா இதை வந்து மேற்கத்தைய கலாச்சாரங்களிலும் இதை இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப இலங்கையை பொறுத்தவரையில 5 இல் 3 பெண்கள் குடும்ப வன்முறைகளுக்கு உள்ளாகிறாங்க. 5 இல் 3 பெண்கள் குடும்ப வன்முறைக்கு உள்ளாகிறாங்க. என்னண்டா இப்ப நாங்க நிறுவனங்கள் வேலை செய்யறதுக்கு காரணம் வந்து மேற்கத்தைய திணிப்பு மட்டும் இல்லை, அதன் அவசியமும் இருக்கு. ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவசியத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நான் சொல்றேன் திணிப்பை விட அதன் தேவைப்பாடு சார். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விழிப்புணர்வை வழங்கக்கூடிய ஒரு நிலை வந்து இலங்கைக்கு இருக்கு. ஆனா இலங்கை அரசாங்கம் வந்து எல்லாத்தையுமே செய்ய இயலாது. ஒரு அரசாங்கத்தால எல்லாவித தேவையும் மனிதனுடைய இது. அப்ப இதை வந்து சில ஏற்கனவே இவங்க வர்றதுக்கு முதல் இந்த தேவைகள் பிரச்சனைகள் வந்து இருக்கிறபடியால தான் நாங்க இதை வந்து விழிப்புணர்வோ சட்ட ரீதியாவோ, இப்ப சில விஷயங்கள் வந்து அது அரசியல் ரீதியானது, அதுக்கு நான் போக வரல. ஏனென்றா அது அரசியல் சதியா என்னன்றது நமக்கு தெரியாது. இப்போ நாங்க வந்து ஒரு நிறுவனமா ஒரு மக்களுக்கு சேவை செய்யறது வந்து எங்களுக்கு வந்து நிற்கிற வன்முறைக்குள்ளான தேவை நாடுகளை நாங்க நாள்தோறும் பார்க்குறோம், அவங்களோட அவசியத்தை பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரி தேவை நாடுகளுக்கு வந்து ஒரு சட்ட ரீதியான விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை. தாங்களே மெருகூட்டக்கூடிய, தங்களை வலுப்படுத்தக்கூடிய, தாங்கள் அடுத்த நிலையில வந்து என்ன செய்ய போறோம்ன்ற நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில அவசியங்கள் ஏற்படுது. இப்ப ஏனெண்டா இப்ப எந்த அனுபவத்துல வந்து ஒரு இவ்வளவு வன்முறை எந்தவித ஒரு முடிவுமே இல்லாம தானுடைய நிலைமை இவ்வளவுதான் என்று வந்த ஒருத்தங்க வந்து அடுத்த நிலைக்கு தான் பொருளாதார ரீதியா வலுவடைஞ்சிருக்கிறாங்க. அதனூடாக தங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த நிலைக்கு பாடநிலைக்கு கொண்டு போய் அவங்கள முன்னேற்று. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்தமான ஒரு ஏனெண்டா இங்க உள்ளவங்களுக்கும் கூட அதனுடைய விழிப்புணர்வு, அதை பத்தின உலக ரீதியா என்னென்ன புது அனுபவங்கள் இருக்கு, நுட்பங்கள் இருக்கு, அதை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய தேவை. மற்றது வந்து அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயற்படுத்தணும். அப்போ அதுக்கான அறிவு தேடல் எங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த விதமான இதுகளை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொன்னால் இந்த வித புதிய நுட்பங்களை ஏற்படுத்தின டெக்னிக்ஸ் மூலமாக தான் நாங்கள் கொண்டு போகலாம். உண்மைதான். இந்த நேரத்தில் ஒரு வன்முறைக்கான சூழல் என்பது கலச்சூழல் சார்ந்து அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். கொரோனா காலத்தில் பார்த்தால் ஜப்பான், கொரியாவில் அதிகமாக டிவோர்ஸ் நடந்தது. அதன் பிற்பாடு இலங்கையை பொறுத்தவரையில் பொருளாதார சூழல் மிக பெரும் தாக்கத்தை குடும்பங்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இதை கேள்வியாக முன்வைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்த வகையில் இந்த வன்முறைகள் என்பது எவ்வாறான வழிகளில் தோற்றம் பெறுகின்றது, எவ்வாறு அதை நிவர்த்தி செய்யலாம்? இப்போ நான் உதாரணமாக எடுத்தால் நீங்கள் சொன்னீங்க காலகட்டங்களுக்கு ஏற்ப அந்த வன்முறை வேறுபடுது. இப்போ உதாரணமாக நாங்கள் வந்து அந்த வீட்டு வன்முறையை வந்து நாங்கள் முன்ன பார்த்தது உடல் ரீதியானது மட்டும், அதிகார அடிப்படையில். ஆனால் இப்போ வந்து அது திரிபடைஞ்சு சமூக ரீதியான ஸ்ட்ரெஸ். இதுவரை இப்போ நாங்கள் படிக்கும் போதோ சரி நாங்கள் பயன்படுத்தினதே இல்லை.
ஏன்னா இதுவரைக்கும் நம்ம அம்மாக்களுக்கு வராத ஸ்ட்ரெஸ் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் நாங்க பயன்படுத்தியது இல்லை. இந்த பயன்படுத்தினதே குழந்தை பிள்ளை இல்ல. கூட இப்ப ஸ்ட்ரெஸ்ல நிறைய இருக்கிற பேர் டேடுவாங்க. பாதிக்கிறாங்க. அது ஏனென்றா அந்த அவங்க இப்ப அந்த தொழில்நுட்பத்தோட போக வேண்டியது இருக்குது. மற்றது அவங்க இப்ப நாங்க சிறு பராயத்துல பியர் குரூப் சொல்லுவோம். மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து அண்ணன் தம்பிமாரோட சேர்ந்து அவங்களோட இதுகளோட சேர்ந்து தான் நாங்க விளையாடினோம். அப்ப அது வெளிக்கல நிறைய விஷயங்கள் செய்தோம். ஆனா இப்ப நாங்க அந்த கேம்ஸ் மூலமா என்னன்னா தனியா தான் வெற்றியத்தான் நோக்கணும். ஒரு வெற்றி தோல்வி சகிப்புத்தன்மை இல்லை. ஸோ இந்த மாதிரி இதுகளுக்குரிய இந்த வன்முறை இப்ப ஆன்லைன் ரீதியாகவும் கூட கண்டிப்பாக இணையவழி வன்முறைகள் அதிகரித்து கண்டிப்பா இருக்கு. பல குடும்பங்கள் பிறழ்வதற்கும் என்னன்னா அது இப்ப காரணமாக இருக்கிறது. உதாரணமா பெண்கள் வீட்டுல இருக்கும்போது அவங்கள சமூக துறையில வேற விதமா அணுகிறாக்கள் இருக்கிறாங்க. ஸோ இது நிறைய விரிவடைஞ்சு காணப்படுறதை விட அந்த கொரோனா காலங்கள்ல தன்னை வன்முறைக்கு உட்படுத்தக்கூடிய ஆள் தன்னுடனே 24 மணித்தியாலும் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்ப அந்த வன்முறை கூடத்தான் செய்யும். அப்ப அவங்க வேலைக்கு போயிட்டாலோ அல்லது இவங்க வேலைக்கு போகும்போதோ அந்த தாங்கள் ஒன்னா சேர்ந்து கழிக்கக்கூடிய காலங்கள் குறைவு. ஸோ இந்த மாதிரி மற்றது தனக்கு வெளியில போகும்போது இது சம்பந்தமா பேசுறதுக்கு ஆக்கள் இருந்தாங்க. அப்ப இது சம்பந்தமா தனக்கு தெரிவிக்க ஆக்கள் இருக்கேல்ல, அதுக்கு சம்பந்தமான அலுவலகங்கள் செயற்படல. ஸோ அது மாதிரி நேரத்துல இந்த வன்முறை கூடுதலாக காணப்பட்டது. திடீரென பெண்கள் எதிர்நோக்கும் சவால்கள் வன்முறைகள் தொடர்பாக எவ்வாறு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வது, விழிப்புணர்வுடன் அணுகிக் கொள்வது? என்னன்னா இப்ப நாங்க சட்டங்கள் நிறைய இருக்கு, அதுக்கான வேலை செய்யற நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அரசாங்க ரீதியா நீங்க பிராதேச சபையில நான் சொன்ன மாதிரி பெண்கள் அபிவிருத்தி ஒத்த உளவியலாளர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வன்முறை தொடர்பா வேலை செய்யக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தேவை நாடும் நிறுவனம், லீகல் எய்ட் இருக்கு. அது போல வேற சில நிறுவனங்களும் இதில் சேர்ந்து இது பண்ணலாம். அதே மாதிரி சிவில் சமூக அமைப்புகள் அந்தந்த மாவட்டங்கள்ல செயல்பட்டு கொண்டு வராங்க. மற்றது அது இல்லாம நீங்க ஒரு MOHக்கு போய் முறையிடலாம், போலீஸ்க்கு போய் முறையிடலாம். என்னன்னா போலீஸ்க்கு பெண்கள் என்னன்னா விமென் டெஸ்க் ஒரு பிரிவான ஒரு பிரிவு இருக்கு. ஸோ அதுல போயிட்டு முறையிடலாம். கிராம சேவகர்கள்ட்ட சொல்லலாம். எஸ்டேட் ஆக்கலண்டா சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, அவங்கள்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி நிறைய நீங்க இணையங்களுக்கு போனீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இப்ப நீங்க காணக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி அரசாங்கத்தால பெண்கள் வன்முறைக்கு எதிராக தேசிய செயற்திட்டம் இருக்கு, ஆக்ஷன் பிளான் இப்ப செஞ்சு கொண்டு வராங்க. அதே மாதிரி நீங்க பிராதேச ரீதியா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா STBV ஃபோரம்ஸ் சொல்லக்கூடிய இந்த பால் மற்றும் பால்நிலை சாரா வன்முறைகளுக்கு எதிரான மன்றங்கள் செயற்பட்டு கொண்டு வருது. ஸோ அந்த மாதிரி மன்றங்களுக்கு கூட உங்களுடைய தீர்வுகள் சம்பந்தமா நீங்க உங்களோட வன்முறைகளை ரிப்போர்ட் பண்ணலாம். நன்றி திருமதி துஷாரினி சுரேஷ் அவர்களே. இங்கு பெறுமதியான கருத்துக்கள், காலத்தின் தேவை கருதிய பல விடயங்களை இங்கு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.